Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academyல TNPSC AE JDOக்கு புதுசா ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த பேட்சோட பேரு டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச்ல நம்ம டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து டெய்லி ஸ்பாட் டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 5க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கோம். அந்த 4 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS Academy யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல V3 ஸ்பாட் டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும். அந்த 4 டெஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். TAF IAS Academy யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். அது ஓபன் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம வந்து டெஸ்ட் 5க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் 5 வந்து இதுவரைக்கும் யாருன்னா எழுதாம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் இருக்கும். டெஸ்ட் 5 லிங்க் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா இருக்கும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். டெஸ்ட் இதுவரைக்கும் எழுதாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி டெஸ்ட் எழுதி முடித்தவங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்வேயிங் பத்தி தான் பார்க்க போறோம். சர்வேயிங் டெஸ்ட் 5, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா the size of offset rod அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் கன்ஃபியூஷனா இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இதுக்கு ஆன்சர் 3 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. இப்போ ரேஞ்சிங் ராட் ஆஃப்செட் ராட்னு சொல்லி 2 விதமா பிரிக்கலாம். ரேஞ்சிங் ராடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இருக்கும். ஆஃப்செட் ராட் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சிங் ராடை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? அது less than 3 மீட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்பனா இதுக்கு அப்ராக்சிமேட்டா வந்து 2 மீட்டர் அப்படின்றது தான் கரெக்ட். ரேஞ்சிங் ராட்னு சொன்னா 3 மீட்டர் அடிக்கலாம். ஆஃப்செட் ராட்னு கேட்டா 2 மீட்டர் அடிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு 2 மீட்டர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கல, 3 மீட்டர் 4 மீட்டர் 5 மீட்டர் 6 மீட்டர் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 3 மீட்டர் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அதாவது ரேஞ்சிங் ராட் மட்டும் தான் 3 மீட்டர் வரும், ஆஃப்செட் ராட் வந்து 2 மீட்டர் தான் வரும். அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The process of establish the intermediate points of the straight line between two end points அப்படின்னு சொல்றாங்க. இந்த intermediate point சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னது, ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஞ்சிங் அப்படின்றது intermediate points for straight line between two end point அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்க, ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரேஞ்சிங் ராடை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமா சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 மீட்டர், மேக்ஸிமம் வந்து 3 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலா ரேஞ்சிங் ராடோட ஹைட் வந்து 3 மீட்டர் இருக்கும். சரிங்களா? அதுல வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே வந்து காலேஜ்ல பார்த்திருப்போம். இந்த ரேஞ்சிங் ராட் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல வந்து ரெட் கலரு, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ரெட் கலரு ஒயிட் கலர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டா வந்து இருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ரேஞ்சிங் ராட். மொத்தமாக எவ்வளோ ஹைட் இருக்கும், 3 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்கும். சரிங்களா? இந்த ரேஞ்சிங் ராடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டருக்கு போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் ரேஞ்சிங் ராட் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் செட் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு தொலை தூரத்தில் வந்து வச்சு என்ன பண்ணுறீங்க, சர்வே பண்ணுறீங்க. ஒரு 200 மீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ஒரு ஃபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். இதுவே ஒரு தடவை எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. The strips of the ranging rod are அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரேஞ்சிங் ராட் வந்து என்ன கலர்ல இருக்கு, இப்பதான் நான் சொன்னேன் இதுக்கு வந்து அல்டர்னேட் ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஒயிட் கலர் ரெட் கலர் நம்ம காலேஜ்ல எல்லாம் இதுதான் வந்து யூஸ் பண்றோம். ரெட் அண்ட் ஒயிட் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, பெக்கு அதோட சைஸ் வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. பெக்குன்றது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். இதுதான் வந்து பெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டாப்ல இருந்து பார்த்தா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். டாப்ல இருந்து பார்த்தா இது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பெக். இது வந்து என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது 2.5க்கு 2.5 இந்த சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட சைஸ் 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இதோட லென்த் டோட்டலா எவ்வளவு இருக்கும்னா 15 சென்டிமீட்டர் இருக்கும். சரிங்களா? டோட்டல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே செயின் சர்வேயிங்லயும் சரி, அதே சமயத்துல பிளேன் டேபிள்லயும் வந்து நம்ம பெக் வந்து பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5,
கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்றாங்க பாருங்க, ரேஞ்சிங் ராட் அது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரேஞ்சிங் ராட் அப்படின்றது நம்ம காலேஜ்ல பார்க்காமலாம் இருக்க மாட்டோம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் பார்த்திருப்பீங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் பார்த்திருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்ல தான் மோஸ்ட்லி வந்து இருக்கும். சரிங்களா, நம்ம காலேஜ்ல எல்லாம் பார்த்த வரைக்கும் சர்க்குலர் ஷேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சிங் ராட் இருக்கும். அதே சமயத்துல ஆக்டாகனல் ஷேப்லயே வந்து ரேஞ்சிங் ராட் இருக்குது. சரிங்களா, சர்க்குலர் ஆர் ஆக்டாகனல் இன் ஷேப் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இந்த क्वेश्चन ஆன்சர் என்ன வரும், சர்க்குலர் ஆர் ஆக்டாகனல் ஷேப் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 6 என்ன சொல்ல வராங்க பாருங்க. The true length is known as 300 meter when it is length is again measured with 30 மீட்டர் டேப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, டேப் கரெக்ஷன்ல இது ஒரு முக்கியமான क्वेश्चन. அதாவது இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 30 மீட்டர் டேப் இருக்கு. அந்த 30 மீட்டர் டேப்பை வச்சு என்ன பண்றாங்க, மெஷர் பண்றாங்க. ஒரிஜினலா வந்து எனக்கு வந்து எவ்வளவு வந்திருக்கு, 300.90 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா ஆக்சுவல் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 300 மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப கரெக்டோட டேப் லென்த் என்னன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முக்கியமான ஃபார்முலா, ட்ரூ லென்த் இன்டு ட்ரூ செயின் ஈக்குவல் டு மெஷர்டு லென்த் இன்டு மெஷர்டு செயின். இந்த ஃபார்முலா எல்லாருமே மனப்பாடமா வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் இந்த சம் ஈஸி. சரிங்களா, இன்னொரு மெத்தட் இருக்கு, உங்க புக்ல வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தட்ல போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ட்ரூ லென்த் இன்டு ட்ரூ செயின் ஈக்குவல் டு மெஷர்டு லென்த் இன்டு மெஷர்டு செயின் அப்படின்றதான் கரெக்ட். இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரூ லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 300 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ட்ரூ லென்த் 300 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ட்ரூ செயின் வந்து பாத்தீங்கன்னா 30 மீட்டர். சரிங்களா, அப்ப மெஷர்டு லென்த் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், மெஷர்டு லென்த் வந்து இதுல கொடுத்திருக்காங்க 300.90 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெஷர்டு செயின் தான் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்ப கேன்சல் பண்ணி பாருங்க, மெஷர்டு செயின் ஈக்குவல் டு 300 into 30 divided by 300.9. இது கேன்சல் பண்ணி பாருங்க. நான் மேல ஒரு 10ஆல பெருக்கிறேன், 300ன்னு வருது. கீழே வந்து எனக்கு 309 அப்படின்னு சொல்லி வருது. கேன்சல் பண்றதுக்காக நான் ஈஸியா கேன்சல் பண்ணி பார்க்கறேன். இப்போ என்ன பண்றேன், கீழே வந்து 3 டேபிள்லயே அடிச்சு பார்க்கறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அடுத்து இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி பார்க்கறேன். டிவைடட் பை 1003. இது கேன்சல் பண்ணீங்கன்னா எனக்கு 2 டைம்ஸ் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 2006 கிடைக்கும். சரிங்களா, இப்போ டைரக்டாவே நான் அடிக்கிறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மேல 30,000 இருக்கு, கீழே வந்து பாத்தீங்கன்னா 1003 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நான் டைரக்டா அடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது, 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2006 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்பனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2க்கு அப்புறம் வரக்கூடிய ஆன்சரா தான் இருக்கும். சரிங்களா, ஒன்னு வந்து எனக்கு இதுல ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கண்டிப்பா வராது, ஏவா இருக்கும், இல்ல பியா இருக்கும், இல்லனா டியா இருக்கணும். சரிங்களா, இப்போ நான் செக் பண்ணி பார்க்கறேன். இப்போ வந்து 103 × 10 அப்படின்னு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 10,030 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, இப்போ நான் இது கேன்சல் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வருது, 9 டைம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2 டைம்ஸ் வந்து எனக்கு 2006 ன்னு வருது. அப்ப 29 சம்திங் அப்படின்னு சொல்லி வருது. அப்பனா இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா, இதை அடிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் 29.91 மீட்டர் அப்படின்றது கரெக்ட். ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு செயின் இருக்கு, அந்த செயின் வந்து ஒரிஜினலா 30 மீட்டர் தான். அதாவது 30 மீட்டர் செயின்ல நான் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது, 300 மீட்டர்னு வராம எனக்கு என்ன கிடைக்குது, 300.9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்பனா வந்து ஒரிஜினலா அந்த செயின் வந்து எனக்கு 30 மீட்டர்னு இல்ல. அப்ப 30 மீட்டர் இல்லாம என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. ஒரிஜினலா இருக்கக்கூடிய 30 மீட்டர் செயின் வந்து எனக்கு என்ன இருக்கு, கம்மியா இருக்கு. எவ்வளவு வருது, 29.91 மீட்டர் தான் இருக்கு. சரிங்களா, அப்ப செயின் இஸ் டூ ஷார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும், ஒரிஜினலா எனக்கு 300 மீட்டர் வரணும்னா 30 மீட்டர் செயின் யூஸ் பண்ணியிருக்கணும். 300.9 அப்படின்னு சொல்லி வருதுன்னா 29.91 மீட்டர் அந்த செயின்ல பயன்படுத்துறதுனால தான் எனக்கு 300.9 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन நம்பர் 7 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The angle of 45 degree with a chain line may be set out அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து 45 டிகிரி ஆங்கிள்னு சொல்றாலே பிரெஞ்சு கிராஸ் ஸ்டாஃப் தான் வரும். சரிங்களா, இதுக்கு வந்து பிரெஞ்சு ஸ்கொயர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 45 டிகிரின்னு சொன்னாலே நம்ம என்ன அடிக்கணும், பிரெஞ்சு ஸ்கொயர் அடிக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க,
கொஸ்டின் நம்பர் 8 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the cross staff is a instrument used for. நம்ம cross staff அப்படினு சொல்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? cross staff வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிளை செட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? cross staff அப்படின்றது செட்டிங் அவுட் ஆஃப் ரைட் ஆங்கிள் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். cross staff அப்படினு சொன்னாலே நம்ம என்ன அடிக்கணும்? செட்டிங் அவுட் ஆஃப் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளை செட் பண்றதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ருமென்ட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. the instrument used for setting out of right angle for chain line. அதாவது என்ன சொல்றாங்கன்னா செயின் லைனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட்டிங் அவுட் ஆஃப் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னா அது என்ன இன்ஸ்ட்ருமென்ட் வரும்? இதுதான் வந்து கிராஸ் ஸ்டாஃப். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து கிராஸ் ஸ்டாஃப் தான் கரெக்டான ஆன்சர். இந்த क्वेश्चन நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேப் கரெக்ஷன்ல வந்து ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்னன்னா if a w is a weight of the chain, Lன்றது ஸ்பான். Lனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டோட்டல் லென்த் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி Pன்றது புல் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்ப சாக் கரெக்ஷன் ஃபார்முலா. இப்ப சாக் கரெக்ஷன் அப்படின்றது என்ன? ஒரிஜினலா ஒரு டேப் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு டேப் இருக்குது. இந்த டேப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அதை புல் பண்ணாம நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா அதை பிடிக்காம விட்டுருவோம். அந்த டைம்ல வந்து என்ன ஆகும்? இந்த மாதிரி சாகிங் வந்து நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சாகிங் நடக்கும். இதை தான் வந்து சாக் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம வந்து சாக் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா LW² / 24 P². இதுதான் வந்து சாக் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல படிச்சிருப்போம். அதாவது capital W is equal to small w into L. அதாவது UDL கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல UDL ஆக்ட் ஆச்சுன்னு வைங்களேன். இந்த UDL W per meter அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் லோடட் கேபிட்டல் W மாத்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் W is equal to W into L, small w into L அப்படின்னு சொல்லி போடுவோம். அதே அப்படியே நான் என்ன பண்றேன்? இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? கேபிட்டல் L into small w into L into whole square divided by 24 P² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்பனா அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? இது வந்து W² L² ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி வெளியில வேற ஒரு L இருக்கு. அப்ப வந்து என்ன ஆயிடும்? L³ மாறிடும். divided by 24 P². அப்ப இதுக்கு ரெண்டு ஃபார்முலா வரும். ஒன்னு வந்து LW² / 24 P², இன்னொன்னு W² L³ divided by 24 P². இதுல எங்கனா W² L³ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? இல்ல. அப்பனா LW² அப்படின்னு இருக்கான்றத பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. W² L² ன்னு இருக்கு. ஆப்ஷன் A வருமா? கண்டிப்பா வராது. இதுல பாருங்க W² L ன்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் LW². அப்பனா ஆப்ஷன் B கன்ஃபார்ம் வரும். அடுத்ததுல பாருங்க இது W² L ன்னு இருக்கும். ஒன்னு ஆப்ஷன் B ஆ இருக்கணும் இல்ல C ஆ இருக்கணும். ஆப்ஷன் D ல W² L² ன்னு இருக்கு. அப்ப இதுவும் கண்டிப்பா கிடையாது. இப்போ டினாமினேட்டரை செக் பண்ணுங்க. 24 P² ன்னு இருக்கா? இதுலயும் 24 P² ன்னு இருக்கு. இதுல பாருங்க 24 P மட்டும் தான் இருக்கு. அப்பனா ஆப்ஷன் C கண்டிப்பா கிடையாது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். LW² divided by 24 P² ன்னு சொல்லலாம். அப்படி இல்லனா W² L³ divided by 24 P² அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து கரெக்ஷன் ஃபார் சாக் அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 11. டேப் கரெக்ஷன்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இல்லனா ஃபார்முலாஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. the type of error that under the same condition will always same size and sign அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா சேம் கண்டிஷன் ஆல்வேஸ் சேம் சைஸ் அண்ட் சைன் அப்படின்னு சொன்னாலே அது என்ன டைப் ஆஃப் எரரா தான் இருக்கும்? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன வரும்? சேம் சைஸ் அண்ட் சைன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். எரர்ல வந்து சிஸ்டமேட்டிக் எரர்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து ஆக்சிடென்டல் எரர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. குமுலேட்டிவ் எரர்னாலும் சிஸ்டமேட்டிக் எரர்னாலும் ஒன்று தான். ஆக்சிடென்டல் எரர்னாலும் காம்பன்சேட்டிங் எரர்னாலும் ஒன்று தான். சரிங்களா? இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதையும் தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சேம் சைஸ் அண்ட் சைன் சொன்னாலே நம்ம சிஸ்டமேட்டிக் எரர் தான் அடிக்கணும். சரிங்களா? எரர் டியூ டு கேர்லெஸ்னஸ் ஆஃப் ஏ செயின்மேன் அப்படின்னு சொல்றாங்க. கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன அடிக்கணும்? மிஸ்டேக். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு செயின்மேன் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு? கேர்லெஸ். அவர் வந்து சரியா வந்து சர்வே பண்ணாம என்ன பண்ணியிருக்காரு? ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காரு. அதனால வரக்கூடிய எரர் என்னன்னு சொல்லுவாங்க? மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 13 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 13.
which one of the correct option for cumulative error அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் systematic errorனாலும் cumulative errorனாலும் ஒண்ணுதான், accidental errorனாலும் compensating errorனாலும் ஒண்ணுதான். இதை இந்த ஷார்ட்கட்ல வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ஆனா நல்லா காம்பன்சேட் கொடுப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. சரிங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிங்க, கண்டிப்பா மறக்காது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா cumulative error அதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, it is decreases with increase in measurement அப்படின்றாங்க. அப்படியா? cumulative error அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா systematic error தான். இந்த systematic error வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெஷர்மென்ட் பண்ணக்கூடிய லெந்தை பொறுத்து இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா either increases or decreases அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். சரிங்களா? either increases or decreasing measurement அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டா இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, inversely proportional relationல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? decreases with increasing measurement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க, directly proportional to length of the line அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? directly proportional to length of the line அப்படின்றது கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் LW square divided by 24p square அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது directly proportional to length அப்படின்றதான் கரெக்ட். சரிங்களா? அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, it is a positive or negative அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். இது நெகட்டிவ்லயும் வரலாம், இல்லனா பாசிட்டிவ்லயும் வரலாம். அப்பனா இதுக்கு ஆன்சர் 2 and 3 வந்து கன்ஃபார்ம் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் லைன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு புல் அப்படின்னு சொல்லணும், அப்படி இல்லைனா டென்ஷன் சொல்லணும். சரிங்களா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அப்படின்றதான் கரெக்ட். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் அப்படின்றது தப்பு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 2 and 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி 2 and 3 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 14 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The length of a ranging rod. ranging rod ஓட length என்ன வரும்? இப்பதான் நான் சொன்னேன், மேக்ஸிமம் வந்து 3 மீட்டர். சரிங்களா? ஆஃப்செட் ராட்னா less than 3 மீட்டர். அதாவது ரேஞ்சிங் ராட் மேக்ஸிமம் 3 மீட்டர், ஆஃப்செட் ராட் less than 3 மீட்டர்னு சொல்லுவாங்க. அப்பனா வந்து ஆஃப்செட் ராட் வந்து 2 மீட்டர், ரேஞ்சிங் ராட் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 மீட்டர். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ரேஞ்சிங் ராடோட ஹைட் வந்து 3 மீட்டர் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the offset of two types. இப்போ ஆஃப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆஃப்செட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா இதுல வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்க, ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஓப்ளிக்யூ ஆஃப்செட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட்ல வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் அண்ட் ஓப்ளிக்யூ ஆஃப்செட் இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஆஃப்செட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓப்ளிக்யூ ஆஃப்செட். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் அப்படின்றது சொல்லக்கூடாது. அதே சமயம் ஹரிசாண்டல் அண்ட் கர்வ்ட் அப்படின்னு ஒன்னு கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெயிட் அண்ட் ஓப்ளிக்யூ அப்படின்றதும் கிடையாது. சரிங்களா? பர்பெண்டிகுலர் அண்ட் ஓப்ளிக்யூ இந்த மாதிரி ரெண்டு டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்செட்ல இருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் 5 கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து நம்ம பேட்ச் டீடைல பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓக்கு வந்து புதுசா வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து டாக்டர் விஸ்வேஸ்வராயா விக்யூப் பேட்ச். ஓகேவா? இது சுருக்கமா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே வந்து கம்பைண்டா இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ அப்கமிங் வந்து நம்மளுக்கு ஏஇ கால்ஃபர் வரப்போகுது, ஜேடிஓ கால்ஃபரும் வரப்போகுது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரப்போற ஏஇ ஜேடிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? மொத்தம் 130+ கிளாसेस 400+ ஹவர்ஸ் நடக்கும். இது வந்து ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கிளாसेस வந்து நடக்கும். டாப் ஐஸ் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து நம்ம இது ஆன்லைன் கிளாसेस வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், V3 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? நீங்க வந்து சாம்பிள் கிளாஸ் வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது இந்த பேட்ச் கிளாसेस வந்து எப்படி கொண்டு போறாங்க, இந்த கிளாसेस எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கிளாஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸா வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை ஓபன் பண்ணி சாம்பிள் கிளாஸ் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அட்மிஷன் போடணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற இந்த 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 8668029422
அப்படி இல்லைனா 6382809713 அப்படி இல்லைனா 7806942276 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே சமயத்தில் அட்மிஷனுக்கு இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒருவேளை இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வந்து போன் எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, இந்த நம்பரை வந்து சேவ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் போடுறீங்க, ஜாயின் விஸ்வேஸ்வராயா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அவங்களே டைரக்டா உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS அகாடமில இந்த TNPSC AE JDO சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப் வந்து ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 9000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த டெலகிராம் சேனல் நேம் வந்து TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். அந்த டெலகிராம் சேனல்ல இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? இந்த TAF இன்ஜினியரிங் சர்வீஸ் டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி வந்து இந்த பேட்சோட ஸ்பாட் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா வந்து டெலகிராம் சேனல்ல கொடுக்குறோம். அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ், இப்போ அப்கமிங் என்னென்ன கால் ஃபார் வரப்போகுது, டெஸ்ட் பேட்ச் எப்போ ஆரம்பிப்போம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம் சேனல்ல நம்ம அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த டெலகிராம் சேனல் நேம் TAF இன்ஜினியரிங் சர்வீஸ். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெஸ்ட் 6 எக்ஸ்பிளனேஷனுக்கு நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டாக்டர் விஸ்வேஸ்வராயா V3 ஸ்பாட் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற TNPSC AE JDO எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.